சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பின் காரணமாக பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் காலமாக இருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் நடிகை ஊர்வசி மேம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், முதல் படம் நீங்கள் அவரோட ரொம்ப யங் ஏஜில் பண்ணியிருந்தீங்க, முந்தானை முடிச்சு. ஸோ அதுலேயே அவ்வளவு பெரிய பேர் உங்களுக்கு, திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு டயலாக்ஸ் அந்த படத்தில் இருக்கும். உங்களுடைய நடிப்பு திறமையும் அந்த படமும் இணைஞ்சு தான் அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றியும் சாரை பற்றியும் எங்கள் கூட கொஞ்சம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, நினைவுகள்ங்கிறது பகிர்ந்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு மனசு இப்போ இல்லை. எத்தனையோ முறை நான் பகிர்ந்துருக்கிறேன் ஜெயா டிவிக்கும், எல்லா சேனல்களுக்கும், எல்லா பத்திரிகைகளுக்கும். ஏன்னா அவரை பற்றி சொல்லி தான் என்னுடைய சினிமா பயணத்தை பற்றி நான் எப்போவுமே சொல்ல முடியும். நான் அவர் கூட ஃபர்ஸ்ட் படமாக அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்போ கண்டிப்பாக என்னுடைய டீச்சர், கண்டிப்பான ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவருடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்டூடெண்டாக நான் மாறினேன். எத்தனையோ படங்கள் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளோ உரிமையோடய பேசக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக தான் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும். அவருடைய திரைக்கதை மாதிரி மற்ற யாருக்கும் பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு படம் எப்படி கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறது ரொம்ப அந்த நுட்பத்தை ரொம்ப அழகாக தெரிந்தவர். முந்தானே முடிச்சல தனி முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்போ. ஆனா சின்ன வீடுங்கிற ஒரு படம் பாக்யராஜ் சாரை தவிர அந்த லெவல்ல உள்ள ஒரு ஹீரோ யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு புதுமுக ஹீரோ கூட அப்படி ஒரு கேரக்டர் விரும்ப மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு மட்டம் தட்டுற ஒரு பொண்டாட்டியை மட்டம் தட்டுற ஒரு கேரக்டர் ஒவ்வொரு ஷாட்லையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவரை தவிர அவரே திரைக்கதையை கிரியேட் பண்ணி அவரே அதை நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப வியப்பா இருக்கும். இன்னைக்கும் அந்த படம் பார்க்கும்போது, அந்த படத்துல ஜோடியா நடிச்ச எங்க அக்காவும் தவறிட்டாங்க, இதோ இப்ப என் குருநாதரும் தவறிட்டாரு. என்னைக்குமே இந்திய மக்களுடைய மனசில், நல்ல சினிமாவை நேசிக்கிறவங்க மனசுல பாக்யராஜ் சார் இருந்துட்டே இருப்பாரு. இன்னும் காலங்காலமா அவருடைய படங்கள் மீண்டும் 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 ரீமேக் செய்யப்படும். எப்பவுமே நம்ம கலாச்சாரத்தோட சேர்ந்த அந்த படங்களுக்கு எந்த மாற்றமும் வராது. அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அந்த கடவுள் கொடுக்கட்டும் தான் வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.